சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பான ஐசிஏஓ ஏற்றுக்கொண்ட புதிய விதிமுறைகளின்படி விமான பயணிகள் அதிகபட்சமாக 2 பவர் பேங்குகளை மட்டுமே எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றும், மேலும் விமான பயணத்தின் போது அவற்றை ரீசார்ஜ் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லித்தியம் பேட்டரி மூலம் இயங்கும் பவர் பேங்குகளுக்கான புதிய விவரக்குறிப்புகள் உடனடியாக அமலுக்கு வருகின்றன. விமானத்தின் செயல்பாட்டு தேவைகளுக்கு ஏற்ப விமான பணியாளர்கள் பவர் பேங்குகளை எடுத்துச் செல்லவும் பயன்படுத்தவும் தொடர்ந்து அனுமதிக்கப்படுவார்கள் என்று சின்ஹுவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமானம் மூலம் அபாயகரமான பொருட்களை பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கான தொழில்நுட்ப வழிமுறைகளை திருத்துவதற்கான பரிந்துரைகளை அதன் வான்வழி போக்குவரத்து ஆணையத்தின் சுதந்திரமான தொழில்நுட்ப வல்லுநர்கள் அங்கீகரித்துள்ளதாக ஐசிஏஓ கூறியது. இந்த பரிந்துரைகள் 36 நாடுகளை கொண்ட ஐசிஏஓ கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அம்னோ இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவர் கைரி ஜமாலுடன் தான் ஒரு சாதாரண உறுப்பினராக அம்னோவிற்கு திரும்ப விரும்புவதாகவும் எந்த பதவியையும் நாடவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். விண்ணப்ப கடிதத்தை சமர்ப்பித்து விட்டதாகவும் முடிவெடுப்பதை அம்னோவிடம் விட்டுவிடுவதாகவும் பெனூட்டில் அம்னோ நிர்வாக செயலாளர் சுமாலி ரிதுவான் நடத்திய பெருநாள் திறந்த இல்ல கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு அவர் இதனை தெரிவித்தார். தமது விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டால் மீண்டும் பணியாற்ற தயாராக இருப்பதாக கைரி கூறியதாக பர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. இது கட்சி தலைமையின் கையில் உள்ளது, அதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை அவர்களே முடிவு செய்யட்டும் என்று கைரி சுட்டிக்காட்டினார். ஜொகூரில் ஒரு தொகுதியில் அவர் போட்டியிடக்கூடும் என்ற யூகங்கள் குறித்த கேள்விக்கு முன்னாள் ரெம்பாவு நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் இந்த நேரத்தில் தனது முன்னுரிமை கட்சிக்கு திரும்புவது மட்டுமே என்று தெரிவித்தார். இது கட்சிக்கு திரும்பும் ஒரு பயணம், அவசரப்பட தேவையில்லை என்று அவர் கூறினார். ஷாலாம் செக்ஷன் U15 உள்ள பெர்சியாரான் ஃபைகஸ் என்ற இடத்தில் ஓடும் காரின் சன்ரூஃப் வழியாக ஆபத்தான முறையில் பட்டாசுகளை வெடித்ததாக சந்தேகிக்கப்படும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த செயலின் வீடியோ வைரலானதை தொடர்ந்து நேற்று மதியம் 12:48 மணிக்கு இதுகுறித்து புகார் பதிவு செய்யப்பட்டதாக மாவட்ட காவல்துறை தலைவர் ராம்சே எம்போல் தெரிவித்தார். இச்சம்பவம் எல்மினா பகுதியில் நடந்ததை அவர் உறுதிப்படுத்தினார். 50 வினாடிகள் கொண்ட அந்த வீடியோ காட்சியில் இந்த சம்பவம் இரவில் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களில் ஒருவரான ஆண் மற்றொருவரால் ஓட்டப்பட்டதாக நம்பப்படும் காரின் திறந்த சன்ரூஃபில் நின்று கொண்டு காரில் பல முறை பட்டாசுகளை வெடிப்பது காணப்பட்டதாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வெடிபொருட்கள் தொடர்பான அலட்சியமான நடத்தைக்காக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். புக்கிட் ஜாலில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் அருகில் உள்ள கழிவுப்பறை அறையில் இருந்த ஒருவரை ரகசியமாக வீடியோ பதிவு செய்ததற்காக சீன நாட்டவர் ஒருவரை காவல்துறை கைது செய்தது. பாதிக்கப்பட்டவர் புகார் அளித்ததை அடுத்து கடந்த வியாழக்கிழமை இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சந்தேக நபருக்கு சொந்தமானது என நம்பப்படும் கைபேசி பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ஷெராஸ் காவல்துறை தலைவர் ரோஸ்டி தாவூட் தெரிவித்தார். காலை சுமார் 11 மணி அளவில் வணிக வளாகத்தின் 4வது மாடியில் உள்ள ஆண்கள் கழிப்பறையை பாதிக்கப்பட்டவர் பயன்படுத்திக் கொண்டிருந்த போது அடுத்த அறையில் இருந்த ஒருவர் தன்னை கைபேசியில் பதிவு செய்ததை உணர்ந்ததாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்ததாக ரோஸ்டி கூறினார். கைபேசியை சோதித்ததில் அதன் படத்தொகுப்பில் பல ஆபாச வீடியோக்கள் கண்டறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 20 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர் இந்த சம்பவத்தை ஒப்புக்கொண்டதாக ரோஸ்டி தாவூட் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். விசாரணைகளுக்கு உதவுவதற்காக சம்பந்தப்பட்ட நபர் ஒரு வாரத்திற்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த மார்ச் 26ஆம் தேதி முதல் கெடா மாநில மாவட்டங்களில் வெப்ப அலைநிலை 2ஆக பதிவானதை தொடர்ந்து கோத்தாஸ்தார் மற்றும் பெண்டாங்கில் உள்ள 206 பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் இன்று முதல் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்களுக்கு வீட்டில் இருந்தே கல்வி கற்பார்கள் என்று மாநில கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தற்போதைய மதிப்பீடுகளின் அடிப்படையில் வானிலை இயல்பு நிலைக்கு திரும்பினால் மாணவர்கள் மறுநாள் தங்கள் வகுப்பறைகளுக்கு திரும்புவார்கள் என்று அந்த துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கெடாவில் உள்ள பாலிங், பெண்டாங், பொகோக்சேனா மற்றும் கோத்தாஸ்தார் ஆகிய 4 மாவட்டங்களில் மாலை 4 மணிக்கு நிலை 2 வெப்ப அலை பதிவானதாக வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. தினசரி அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் போது மெட் மலேசியா நிலை 2 வெப்ப அலை எச்சரிக்கையை வெளியிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. PKR கட்சியின் துணைத் தலைவர் பதவியிலிருந்து நூருல் இஸ்ஸா அன்வார் ராஜினாமா செய்துவிட்டார் என்ற கூற்றுகளை அக்கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ஃபமி ஃபாஜில் நிராகரித்துள்ளார். இது ஒரு போலியான செய்தி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
பெர்மாத்தாங் பாவ் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான நூருல் இசா ராஜினாமா செய்ததாக கூறப்படும் வியூகங்கள் நேற்று காலை முதல் சமூக ஊடகங்களில் பரவத் தொடங்கின. PKR தலைவர் அன்வார் இப்ராஹிமின் புதல்வியான நூருல் இசா கடந்த ஆண்டு நடைபெற்ற கட்சி தேர்தலில் 2025-2028 ஆண்டுக்கான கட்சியின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பதவியில் இருந்த ரவிசி ரம்லியை நேரடி போட்டியில் தோற்கடித்தார். தோல்வியை தொடர்ந்து அப்போது பொருளாதாரத்துறை அமைச்சராக இருந்த ரவிசி ரம்லி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.